அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து எக்ஸாரோ டைல்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி 2008 இந்தியாவில் குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா டைல்ஸ் அண்ட் செராமிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது எங்களோட பிஸ்னஸாக இருக்குது. இந்த கம்பெனி 2021 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் NSE-பேஸில் லிஸ்டிங் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் டிசைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு 1000 டிசைன்ஸுக்கு மேலே வந்து இவங்க டைல்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 6 வகையான சைஸஸில் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டைல்ஸ் எங்கெங்கெல்லாம் சேல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு 25 ஸ்டேட்ஸில் வந்து இவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 6 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் கேட்டகரிஸ்னு பார்த்தோம்னா ஒரு 5 வகையான கேட்டகரிஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா டபுள் சார்ஜ் வெட்ரிஃபைடு டைல்ஸ், கிளாஸடு வெட்ரிஃபைடு டைல்ஸ், ஃபுல் பாடி வெட்ரிஃபைடு டைல்ஸ், வால் டைல்ஸ், பார்க்கிங் டைல்ஸ். ஸோ இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிஸ் பார்த்தோம்னா ஒரு 5 வகையாக இருக்குது. அதில் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 3D எஃபெக்ட் இன் டபுள் சார்ஜ், FGVT tiles, more than 95% glossy tiles, full color body vitrified tiles, 4 layer nano plus micro polished tiles, high gloss tiles in GVT, big GVT slab. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு 25 ஸ்டேட்ஸில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ராட் கண்ட்ரீஸில் ஒரு 6 கண்ட்ரீஸில் வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு 99% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 1% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. இவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து 1% ஆஃப் ரெவன்யூ எடுத்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸாரோ டைல்ஸ் லிமிடெடோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தோம்னா ஒரு 477 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 107 ரூபா, 52 வரை ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா 126 ரூபாய் இருக்குது. 52 வரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா 76 ரூபா. இந்த பங்கோட புக் வேல்யூ 60.8 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம்னா 0, ROCE 4.53% இருக்குது. ROE 0.71% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10. இந்த பங்கோட EPS பார்த்தோம்னா -0.67 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE பார்த்தோம்னா 44.1 இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஒரு 103 கோடி இருக்குது. சேல்ஸ் பார்த்தோம்னா 275 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா -3.37 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5.48% இருக்குது. இந்த பங்குல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா 42.1% இருக்குது. FII ஹோல்டிங் பார்த்தோம்னா 5.52% இருக்குது. DII ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 0. இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸாக பார்த்தோம் அப்படின்னா 173 ரூபாய் இருக்குது. ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க 76 ரூபாய் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிசன் பார்ப்போம். முதல்ல இருக்குது கஜாரியா செராமிக்ஸ் லிமிடெட், ரெண்டாவது செரா சானிட்டரி வேர் லிமிடெட், மூணாவது சோமெனி செராமிக்ஸ் லிமிடெட், நாலாவது ஏசியன் கிரானிட்டோ இந்தியா லிமிடெட், அஞ்சாவது எக்ஸாரோ டைல்ஸ் லிமிடெட், ஆறாவது ஓரியன்ட் பெல் லிமிடெட், ஏழாவது முருதேஸ் செராமிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 5வது இடத்துல இருக்குது பேர் கம்பேரிசனில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 எப்படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 69.90 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 63.98 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 5.92 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 8.47% இருக்குது. அதர் இன்கம் பார்த்தோம்னா -0.12 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 3.16 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 2.41 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 0.23 கோடியாக இருக்குது. டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 373.93% இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா -0.63 கோடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 301 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 277 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 25 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 8% இருக்குது. அதர் இன்கம் 2, இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 14 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 9 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3 கோடியாக இருந்திருக்கு. டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 30% இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 2 கோடியாக இருந்திருக்கு. EPS பார்த்தோம்னா 0.50. அடுத்து வரப்போகிற ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து ஒரு 225 கோடியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ஒரு 260 கோடியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ஒரு 15 கோடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா ஒரு -3 கோடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 45 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா 227 கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸ் 103 கோடியாக இருக்குது. அதர் லயபிலிட்டிஸ் 119 கோடியாக இருக்குது. டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா 494 கோடியாக இருக்குது. ஃபிக்ஸட் அசட்ஸ் 195 கோடியாக இருக்குது. CWIP பார்த்தோம்னா 0, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 0, அதர் அசட்ஸ் பார்த்தோம்னா 299 கோடியாக இருக்குது. டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம்னா 494 கோடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட கேஷ் ஃப்ளோஸ் பார்ப்போம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா 0 இருந்திருக்கு. கேஷ் ஃப்ரம்
ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி 5 கோடியாகவும், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி 6 கோடியாகவும், கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா -11 கோடியா வந்திருக்கு. ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா 0 ஆயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42.07% இருக்கு. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா 5.52% இருக்கு. டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா 0% இருக்கு. பப்ளிக் கிட்ட 52.42% இருக்கு. இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2021 இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அவங்களோட ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில். அடுத்து எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 2021 டிசம்பரில் 4.19% வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மீண்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2024 பார்த்தோம்னா 4.15%லேருந்து அடுத்து ஜூன் 2024 4.02% இருந்திருக்கு. இந்த செப்டம்பர் 2024 பார்த்தோம்னா 5.52%க்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க டிசம்பர் 2021 செப்டம்பர் 2022 வரைக்கும் 4.86% ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. 2022 அப்புறம் வந்து டிஏஎஸ் வந்து யாரும் அதில் வாங்க ஆரம்பிக்கல. பப்ளிக் மட்டும்தான் இனிஷியலேருந்து இப்போ வரைக்கும் 48% வச்சுருந்துருக்காங்க 2021. இப்போ பார்த்தோம்னா 52.42% வச்சுருக்காங்க. ஸோ இந்த பங்கில் வந்து எஃப்ஐஎஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம். நான் வந்து ட்ரெண்ட் ரிப்போர்ட் 2021 எடுத்திருக்கேன். இவங்க 2021 ஆகஸ்ட்டில் தான் வந்து ஐபிஓ லிஸ்டிங் ஆயிருந்திருக்கு என்எஸ்சிபிஎஸ்சியில். அப்போது வந்து பார்த்தோம்னா இவங்க ஐபிஓ லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ₹120 இருந்திருக்கு. ₹120 லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 155 160 வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் இன்னும் ஆல் டைம் ஹை ப்ரைஸாக பார்த்தோன்னா ஒரு 172 73 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் 2022 112 வந்து டச் பண்ணிவிட்டு மீண்டும் கொஞ்சம் சின்ன ஏற்றத்தை கொடுத்துட்டு அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ₹100 வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் தான் மெயின்டைன் ஆகியிருந்திருக்கு. 2023 செப்டம்பரில் பார்த்தோம்னா 147லேருந்து ₹150 வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க மார்ச் 2024 பார்த்தோன்னா ₹84 வந்துடுச்சு. ஒரு பெரிய ஏற்ற இறக்கம்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ₹75 ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆல் டைம் லோ ப்ரைஸ் டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மீண்டும் ஏற ஆரம்பிச்சது வந்து பார்த்தோன்னா ஒரு ₹106 ₹108 ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 1:10 ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம்னா டிசம்பர் 13 2024. இதனோட ஸ்டாக் ஸ்ப்ளிட் எப்படி ஆகும்னா 1:10 ரேஷியோவில் ஆகும். அதாவது ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து ஃபேஸ் வேல்யூ 1 குறைக்க போகிறாங்க. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் வச்சிருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு 10 ஸ்டாக்காக வந்து உங்களோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போதைக்கு உங்களோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு ₹100 வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தோம்னா ₹10 மாறிடும். அப்போது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு 1லேருந்து 10 மாறிடும். ஸோ யாரெல்லாம் அந்த பங்கு வந்து ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1000 மாறிடும். 1 வச்சிருக்கவங்களுக்கு 10 மாறும், 10 வச்சிருக்கவங்களுக்கு 100 மாறும். ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னாக்க எஃப்ஐஎஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அவங்க ஒரு 5% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னாக்கா உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்களும் சொந்த அனாலிசிஸ் மூலமாக வாங்கிட்டு ஒரு 100 ஸ்டாக் வாங்கிக்கலாமா இல்லை ஒரு 200 ஸ்டாக் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 1 year to 2 years வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 100% 200% கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும். நன்றி, வணக்கம்.